உடன் இருப்பவர்களால், யார் இவரை நம்பிக்கொண்டிருக்கிறாரோ, எவருடைய தைரியத்தோடு இவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருடைய துணையோடு இவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாரோ, அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக, அச்சுறுத்தலின் காரணமாக இவருடைய ஆட்சிக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜோதிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் அரசியலையும் பேச வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அரசியல் தான் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆள்பவர்களால் மக்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டை ஆள்பவர்களின் தலையெழுத்தினை ஜாதகம் தீர்மானிக்கிறது. அப்போ காலம் தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானம் தான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை ஆட்சி கட்டளையில் அமர்த்தியிருக்கிறது. அதில் கூட ஒரு சின்ன விளையாட்டு, வெற்றி என்பது முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த வெற்றியினை மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் முதல்வராக வருவார் என்ற எண்ணமே எவருக்குமே வந்ததில்லை. அது காலம் தீர்மானித்திருக்கிறது. காலம் தீர்மானித்திருக்கின்ற நிலையில் ஆட்சி கட்டளில் முதல்வராக விஜய் அவர்கள் அமர்ந்த பிறகு இந்த ஆட்சியினை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக பல்வேறு களங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, நீ வாங்குவது, நான் வாங்குவது, என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் ஒரு பெரிய மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேரம் பேசுகின்ற நிலையெல்லாம் இருந்து கொண்டிருப்பதாக வெளியே தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. நிறைய புகார்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி தெரிந்தவர்கள் இப்போ சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி நிலைக்கும், இந்த ஆட்சி கவிழும், இப்படி 2 விதமான கருத்துகள் பரவலாக பரவி கொண்டிருக்கின்றன. சரி, என்னதான் நடக்கிறது? இல்லை, ஜோதிட சாஸ்திரம் என்னதான் சொல்கிறது? இப்போ எல்லோருக்கும் ஒரு சுய ஜாதகம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எவருக்காக இருந்தாலும் கட்சி தலைவருக்கென்று பிறந்த நேரத்தினை வைத்து சுய ஜாதகம் என்பது இருக்கும். அந்த ஜாதகத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற போது, அந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கின்ற போது, இந்த காலகட்டம் இவருக்கு யோகமான காலகட்டமாக இருக்குமா, பாதகமான காலகட்டமாக இருக்குமா என்பதை நம்மால் ஓரளவிற்கு யூகித்து முடியும். அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆட்சி கவிழ்ந்துடும், இன்னும் 3 மாசம், இன்னும் 6 மாதம். இப்போ என்னுடைய பார்வையில் விஜய் அவருடைய ஜாதகத்தின்படி அவர் கடகராசி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு ஜாதகம், நம்முடைய கையில் கிடைத்திருக்கின்ற ஜாதகம். இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டம் என்பது யோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடகராசியில் குறிப்பாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவான் பொதுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஜாதகருக்கு யோகத்தை அள்ளி வழங்குவார். மற்ற இடங்களில் சஞ்சரிப்பது என்பது வேறு. சஞ்சார நிலையில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை கொடுப்பார். அதைவிட அதிகபட்சமான யோக பலன்களை எப்பொழுது கொடுப்பார் என்றால் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொடுப்பார். இப்ப நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சனி பயிற்சி நடைபெற்றது. சனி பயிற்சியின் போது கடகராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியானார். அப்போ 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் மக்களுடைய செல்வாக்கு என்பது இவருக்கு கிடைத்தது. அதே நேரத்தில் தேர்தல் நடைபெற்ற காலத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணார். ராஜகிரகமான ஆத்மகாரகனான சூரியன் சஞ்சாரம் பண்ணார். ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடிய வல்லமை சூரியனுக்கு உண்டு. மக்கள் செல்வாக்கினை கொடுத்திடக்கூடிய வல்லமை என்பது சனி பகவானுக்கு உண்டு. அப்போ ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். முழுமையான பலம் பெறவில்லை என்பது ஒரு பக்கம். இந்த முழுமையான பலம் பெறவில்லை. முழுமையான பலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டணி கட்சியினுடைய ஆதரவே அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. கூட்டணி கட்சியினர் சொல்கின்றபடியெல்லாம் நடக்க வேண்டிய நிலை கூட அவருக்கு ஏற்பட்டிருக்காது. தைரியமாக மக்களுடைய செல்வாக்கோடு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய எண்ணத்தோடு விஜய் அவர் இருப்பார். இப்ப கூட்டணி கட்சியின் தயவு தேவைப்படுகிறது. அவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் கேட்க வேண்டிய நிலை விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சரி, இந்த நேரம் ஆட்சி அமைச்சாச்சு, முதல்வராக இருக்கிறார். ஒரு சாரார் சொல்வது போல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமா? அதற்கு நிஜமாகவே ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படி பார்க்கின்ற போது விஜயுடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு பேசுவோம், வேற எதையுமே பேச வேண்டாம். கோச்சார பலன்கள் என்பது மிக எப்பொழுதுமே கை கொடுத்திடக்கூடிய கோச்சார பலன்கள். இப்போ பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி
ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 அன்று 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. வாங்கிய பஞ்சாங்கத்தின்படி 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இப்போ சனி பெயர்ச்சி என்பது இருக்கிறது, விரைவில் இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அப்போ இப்பொழுது இருக்கின்ற சாதகமான நிலை என்பது கடகராசினருக்கு இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொடுப்பார். ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் சங்கடங்களை அதிகரிப்பார். அப்ப சனி பெயர்ச்சி என்பது தாவேகாவிற்கு நடிகர் விஜய் சொல்ல விட முதல்வர் விஜய் அவருடைய ஜாதகத்தின்படி கடக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செல்கின்ற சனி நெருக்கடியான நிலையினை ஏற்படுத்துவார். அப்போ அவருக்குள்ளாகவே ஒரு நிறைய மாற்றங்கள், மனமாற்றம் என்பது ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடைபெறுவதற்கு முன்னதாகவே இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கடகராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்க போகிறார். எல்லா ஜோதிடருக்குமே தெரியும் இந்த விஷயம். கடகராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பார். இது சாதகமான நிலையா என்பதுதான் முதல்ல ஒரு கேள்வி. இப்போதுதான் ஒரு பெரிய சிக்கலில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் விடுபட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியினர் அனைவருமே அவரை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி கட்சியினரை சரி செய்வது என்பதே அவருக்கு பெரும் போராட்டமாக இருந்தது. அதற்கு ஒரே ஒரு காரணம், ஜென்மராசிக்குள் சஞ்சரித்த கேதுவும் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய ஜாதகத்தில். அதே நிலை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. கடகராசியின் அடிப்படையில் கடகராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்ற போது உடன் இருப்பவர்களால் யார் இவரை நம்பிக்கொண்டிருக்கிறாரோ, எவருடைய தைரியத்தோடு இவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருடைய துணையோடு இவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக, அச்சுறுத்தலின் காரணமாக இவருடைய ஆட்சிக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப 7ஆம் இடத்து ராகு பார்த்தீங்கன்னா அந்த நட்புகளின் வழியே சங்கடத்தை உண்டாக்குவார். புரியுங்களா? அப்ப ஜென்ம கேதுன்னா ஒரு படிப்பினையை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். நீ யாரையெல்லாம் நம்பினாயோ அவர்களால் நீ சங்கடத்திற்கு ஆளாக வேண்டும். இது ஜாதகம் தான், ஜோதிட சாஸ்திரம் மட்டும்தான். அப்ப கடகராசியை வச்சுதான் நம்ம பேசுறோம். இப்ப ஆட்சி கவிழுமா என்ற கேள்விக்குத்தான் இந்த பார்வைகள். அப்ப இந்த நேரத்தில் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி என்ன பண்றாரு? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027ஆம் ஆண்டு 6வது மாதம் 3ஆம் தேதி இடம் மாறுகிறார். இப்போ 10ஆம் இடத்திற்கு அவர் போகின்ற போது இந்த நவம்பர் 13க்கு பிறகே ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் என்பது தமிழக அரசியலில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியும் வேணாம், எதுவும் வேணாம், ஆட்சியை கூட கலைச்சிட்டு தேர்தலை சந்தித்து முழுமையாக நம்மால் வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்திப்பதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் தயாரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அப்போ இந்த தொந்தரவு பாருங்க, கூட்டணி கட்சியினுடைய பிரச்சனைகள், அதை சமாளிப்பது என்பது இவருக்கு பெரிய சங்கடமாக இருக்கும். இந்த கிரக சஞ்சார நிலை அதைத்தான் நமக்கு சொல்லுது. இவருடைய சுய கட்சியினரால் பிரச்சனைகள் கிடையாது, வெளியிலிருந்து பிரச்சனை வரப்போவது கிடையாது. இவர் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இவர் எவரை நம்பிக்கொண்டிருக்கிறாரோ, எவர் நமக்கு பலம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களால் தான் இவருக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கிரகங்கள் சொல்கின்றன. அப்போ ஆட்சி கவிழுமா, ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பதற்கு முதல்வர் விஜய் அவர்களே தயாராவாரா என்பதையெல்லாம் நவம்பர் 13க்கு பிறகும் உறுதியாக 27ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கிரக சஞ்சார சாதக நிலைகள் என்பது நவம்பர் 13க்கு பிறகு முதல்வர் அவர்களுக்கு இல்லை. இந்த சஞ்சார நிலையின் காரணமாக நிறைய சங்கடங்கள்,
சந்திக்க வேண்டிய நிலை என்பது தாவேக அரசுக்கு இருக்கிறது. என்ன செய்ய போகிறார், என்ன முடிவெடுக்கப் போகிறார், எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை எல்லாம் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படை தான் பேசிட்டு இருக்கோம். பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.